வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவை காலி செய்ய களம் இறக்கப்படும் அண்ணாமலை. காப்பாற்ற 2 போராளிகளை திமுகவும் களம் இறக்குகிறதாம். அந்த 2 போராளியினுடைய பெயரை கேட்டாவே நீங்க கதி கலங்கி போயிடுவீங்க. இவனுங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு அல்லவா போறேன்னு சொன்னாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு அல்லவா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்த சனிக்கிழமை போய் தவேகால இணைய போறேன்னு சொன்னாங்க. அவனுங்க ஏன்டா திடீர்னு யூடர்ன் அடித்து திமுகவில் இணைறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகத்தையும் நான் உங்களுக்கு விலக்கி விடுகின்றேன். முதல்ல இப்ப திமுகவை காலி செய்வதற்கு அண்ணாமலையா களமிறக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய ஐடி விங்ஸ் அப்படிதாங்க சொல்லி இருக்குது. சரி, திமுகவை காப்பாத்துறதுக்கு யார களம் இறக்குறாங்களாம்? 75 ஆண்டு கால கட்சி, கொள்கையாளர்களும் போராளிகளும் நிறைந்த கட்சிக்கு புதுசா 2 பேர் யாரு போறாங்க அதிமுக இருந்து பார்க்கும்போது, வேலுமணியும் தங்கமணியும். இவங்க 2 பேரால தான் திமுகவை காப்பாற்ற முடியுமா? அண்ணாமலை மூலமாகத்தான் திமுகவை காலி பண்ண போறாங்களாம். சரி, திமுகவை இந்த 2 பேரால காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுடைய சூழ்ச்சியை இந்த 2 பேரால தான் அறிந்து கொள்ள முடியுமா? ஏன்னா பாம்பின் கால் பாம்பரியும் என்பது போல இவங்க பாஜகவுடன் நெருக்கமா இருந்ததுனால பாஜகவுடைய ரகசிய திட்டங்களை அறிந்து வைத்திருப்பார்கள். இவங்களை களம் இறக்கினா மட்டும்தான் திமுகவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு திமுக நினைக்கிறதா. இப்போ இந்தியாவில் 2 பெரிய கட்சி அழிவு நிலைக்கு போயிருக்குதுங்க. ஒன்னு அதிமுக. இந்த அதிமுகவை பற்றி திமுக ஐடி விங்ஸ் ஆனது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நடிகனை இறக்கி பாஜக அதிமுகவை காலி செய்து விட்டது. அடுத்தது திமுகவை காலி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய அண்ணாமலை அவர்களை களம் இறக்குகின்றார்கள். அண்ணாமலையால திமுகவை காலி பண்ண முடியாது என்ற நிலை இருந்தாலும், இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய சித்தாந்தம், புதிய கொள்கை என்று சொல்லிவிட்டு கடந்த காலத்துல திமுக பண்ண நல்லதெல்லாம் மறந்துட்டு புதுசா வரவும் பின்னாடி தானே ஓடுறாங்க. அதனால ஏற்கனவே விஜயினுடைய கட்சியில இடமில்லை என்று தவிக்கின்ற, இல்ல தேசிய சிந்தனை கொண்ட இளைஞர்கள் எப்படா விஜய் பின்னாடி போறது என்று தயங்கி நிற்கிற இந்த தருணத்துல இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்கினார்னா, விஜய் கட்சியில இடம் கிடைக்கல என்றவங்களும் தேசிய சிந்தனை கொண்டவர்களும் அண்ணாமலை பின்னாடி தானே போய் ஆகணும். அதனால திமுக வளர வேண்டும் என்றால் புதியவர்கள் கட்சிக்கு வரணும். ஆனா 75 ஆண்டு கால கட்சி என்பதனால, பல முறை ஆட்சியை பார்த்ததனால திமுக பக்கம் புதியவர்கள் வர்றதுக்கும் இளைஞர்கள் வர்றதுக்கும் தயக்கம் காட்டுவார்கள். ஸோ அந்த தயக்கமே அண்ணாமலைக்கு கூடுகின்ற ஆதரவாக திமுக பார்க்கிறதாம். அதனால அண்ணாமலை வச்சு திமுகவை காலி பண்ணிடுவாங்க போல இருக்குது. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் தெரியுமா, அது தோத்த பிறகு கிட்டத்தட்ட திரிணாமுல் காங்கிரசினுடைய எம்பிக்கள் 20 பேர் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 50க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து விலகி நாங்க தான் ஒரிஜினல் திரிணாமுல் காங்கிரஸ் என்று சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. மொத்தத்துல மம்தா பானர்ஜி கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்னைக்கு காலி ஆயிட்டாங்க. அந்த கட்சியை இனிமே காப்பாற்ற முடியுமா என்ற சந்தேகம் அந்த அம்மாவுக்கு வந்துடுச்சு. தொண்டர்களும் அணி அணியாக போய் பாஜகவில் சேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதை தடுத்து நிறுத்த முடியாத நிலையில தான் இன்னைக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் மம்தா பானர்ஜி பண்ண அக்கிரமங்கள் ஏகப்பட்டவை. பாஜக வந்திருப்பதனால அந்த ஏகப்பட்ட அக்கிரமங்களுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். அதனால மம்தா பானர்ஜி அவர்கள் உள்ள போறது ஷூர். அதனால இவங்க உள்ள போயிட்டாங்கன்னா அவங்க மறுபொழியாலும் கட்சியை காப்பாற்ற முடியாது. அதனால மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம தாய் கழகமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்லயே போய் திரிணாமுல் காங்கிரஸை இணைத்து விடுவோம். அப்படி இணைத்து விட்டோம் என்றால் காங்கிரஸ் ஆனது நம்ம பிரச்சனையை பார்த்துக்கும், நமக்கும் காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கும். அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 75 வயசுக்கு மேல ஆயிடுச்சு இல்ல, இனிமே தீவிரமாக போராடி கட்சியை தூக்கி நிறுத்த முடியாது. காங்கிரசுடன் போய் கட்சியை இணைப்பதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் காங்கிரஸ்ல உயர் பதவி கொடுக்க போறாங்க. அதே மாதிரி அவங்க மருப்புள்ள அபிஷேக் பானர்ஜி அவர்களுக்கும் உயர் பொறுப்பு கொடுக்க போறாங்க. இப்ப திரிணாமுல் காங்கிரஸை இணைப்பதன் மூலமாக
பிரிஞ்சு போனவனுக்கும் ஆப்பு வைக்கணும், நாமளும் வந்து வழக்கில் சிக்கக்கூடாது, நாமளும் நல்லா இருக்கணும் கட்சி தோத்த பிறகும் அப்படின்னு நினைச்சிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை காங்கிரஸுடன் போய் இணைக்க போறாங்களாம். பேச்சுவார்த்தையானது நடந்து கொண்டு இருக்கிறதா. அதனால திரிணாமுல் காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஆவேசமாக பாஜக எதிராக களமாடினார்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக வச்சு செய்யுது. இப்ப நாமளும் வந்து தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக பயங்கரமாக களமாடி கொண்டு இருக்கின்றோம். நம்மளை கரு அறுத்துருவாங்க நம்ம எதிர்கட்சியா இருப்பதனால. அதனால இப்போ நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிகள் இல்லாத காரணத்தினால பலப்படுத்தணும் இல்ல காப்பாற்றணும். அதுக்கு வேலுமணி தங்கமணி அவர்கள் கட்சிக்குள்ள இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு திமுக நினைக்கிறதாம். அவங்க ரெண்டு பேரும் பாஜகவை நல்லாவே எதிர்கொள்வார்கள். திமுக இன்னொரு ஐடியாவும் போடுது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கூட்டணி கட்சிகளை நம்முடன் வைத்துக் கொண்டு நம்ம கூட்டணியை பலப்படுத்துவதை விட நம்ம கட்சிக்கு நிறைய பேர் வரன்றாங்க, அவங்கள வச்சு நாம எல்லா மண்டலத்திலையும் கட்சியை பலப்படுத்துவோம், கட்சியை தனித்தே வந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பலம் புரிந்ததாக மாற்றுவோம். அதனால எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் நம்ம கட்சிக்கு வரன்றாங்க. நம்ம சேர்த்துக்கிட்டு செந்தில் பாலாஜியை வந்து கொங்கு மண்டலம் முழுவதும் பொறுப்பாளராக போட்டிருக்கோம். அவங்களுக்கு துணையாக இந்த ரெண்டு பேரையும் களம் இறக்கி விட்டோம் என்றால் நிச்சயமா திமுக ஒருபோதும் தோக்காது. இப்போ வேலுமணி உடனும் வந்து தங்கமணி உடனும் வந்து திமுக காரங்க தொடர்புல தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட சொன்னாவே வேலுமணியும் தங்கமணியும் நம்ம கட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இப்போ வேலுமணியும் தங்கமணியும் என்ன புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக ஐடி விங்ஸ் சொல்லுதுன்னா, அதிமுகவில் மரியாதை இல்லை, தவேகா அவனுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியல, அதனால அந்த கட்சிக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது, அதிமுகவிலும் இருக்கக்கூடாது, திமுகவுக்கு போலாமா என்ற ஐடியா இருக்குதான். அதனாலே வந்து எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் திமுகவுக்கு வந்தா அவங்களுக்கு நல்லது, திமுகவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அவங்களை அணுகுகிறது. அண்ணாமலை மூலமாக அழிய போகின்ற திமுக கட்சியை இவங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலைக்கு நெருக்கமா இருந்ததுனால நிச்சயமா அண்ணாமலையும் எதிர்கொள்வாங்க, பாஜகவையும் எதிர்கொள்வாங்க. பாஜகவை லேஸ்ல நினைக்கவே கூடாது. அதிமுக கூடவே இருந்து அதிமுகவை காலி பண்ணாங்க பாருங்க, ஒரு நடிகனை கட்சி ஆரம்பிச்சு வச்சு. ஸோ உண்மையாகவே அந்த நடிகனுக்கு செல்வாக்கு இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் எப்படி ஜெயிச்சான்னு சொல்லிட்டு அந்த நடிகனுக்கே தெரியாத பொழுது பாஜக தேர்தல் முடிந்த பிறகு அவ்வளோ மௌனம் சாதிப்பது எதற்காக? அது மட்டும் இல்ல, இந்த நடிகனை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு ஓடினா பாஜக ஏன் வாரி அணைத்துக் கொள்கிறது. ஸோ அதிமுகவை காலி பண்றதுக்கு நடிகனை இறக்குனாங்க, திமுகவை காலி பண்றதுக்கு இப்போ அண்ணாமலையை இறக்கிருக்காங்க. பா கட்சியை காப்பாத்தணும்பா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த வேலுமணியும் தங்கமணியும் தவேகா கிட்ட தானே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டாங்க, இப்போ ஏன் திமுகவுக்கு போக போறாங்க, திமுகவுடன் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு திமுக ஐடி விங் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, தவேகாவில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் வந்து இந்த வேறு கட்சியிலிருந்து வந்தவங்களை கட்சிக்குள்ள இணைக்கின்ற விழாவில் ஒரு வார்த்தையை விட்டார். என்ன வார்த்தை தெரியுமா? எங்களுடன் வந்து இவங்கெல்லாம் 30 வருஷ காலமாக பணி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ வந்தவர்கள் அந்த 30 வருஷமா எங்கிட்ட வேலை பார்த்துங்கிறாங்க பாரு, அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். கட்சிக்குள்ள வந்திருக்கீங்க, நீங்க உழைங்க. 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக என் கூட இருக்காங்க தெரியுமா, அவங்க கட்சி பொறுப்புல இருப்பாங்க, அவங்க எளியவர்களாகத்தான் இருப்பாங்க, பெரிய பெரிய அரசியல் தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க. அதனால அதிமுக வந்தவங்க பெரும்புள்ளிகள், அரசியல் தெரிஞ்சவங்க. அதனால எங்க ஆளுங்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்காதீங்க அப்படின்னு வந்து புஷி ஆனந்த் அவர்கள் வந்து சொல்றாராம். நேரடியா மேடையிலே பேசினார். அப்போ நான் கட்சியில இணைந்து விட்ட பிறகு நான் தவேகா இல்லையா, எங்க ஆளுங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னா 30 வருஷமா இருக்காங்க பாரு, அவங்க மட்டும்தான் உங்க ஆளுங்க, எங்க கட்சியே வேணான்னு சொல்லிட்டு வந்து உங்க அலுவலகத்துடைய பின்வாசல்ல கேட்டு தரப்பாங்களா என்று காத்திருந்து கட்சியில் சேர்ந்த நாங்கெல்லாம் உங்க கட்சிக்காரன் கிடையாதா? என்ன சொல்ல வர? எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் 30 வருஷத்துக்கு மேல இருக்காங்க பாரு, அவங்களுக்கு தான் பதவியெல்லாம், நீங்க சும்மா இருந்து கட்சிக்கு வேலை பாருங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு வந்து அதிமுக இருந்து போனவங்க எல்லாம் ஃபீல் பண்றாங்க. அதனால தவேகாவில் உரிய மரியாதை சுத்தமா கிடைக்கல. அதனால திமுக பக்கம் போறது நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆளு திமுக இணைஞ்சா கூட திமுக தலைவரே நேரடியா வந்து கட்சியில் இணைத்து கொண்டு உறுப்பினர் பாடத்தை கொடுக்கிறாரு, மீடியாக்களுக்கு செய்தியும் கொடுக்கிறாரு. அதாவது ஏதாவது ஒரு மனு போட்டு விஜயை சந்திக்கணுங்க, கட்சியில சேர்த்ததுக்கு நன்றி சொல்லணுங்க அப்படின்னு மனு போட்டா கூட விஜயை சந்திக்கவே முடியாத ஒரு தருணமா. அதனால மரியாதை இல்லாத கட்சியில நாம ஏன் போய் இணையணும் அப்படின்னு வந்து அதிமுக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளும் இப்ப திமுகவை நோக்கி போக ஆரம்பித்திருக்கிறாங்க.
ஸோ அந்த வாய்ப்பை திமுக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், கட்சியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே அதிமுக போனவங்க தான் வந்து திமுகவை காப்பாத்திட்டு இருக்காங்க. சிறந்த ஆட்சியும் அவங்களை வச்சு தான் ஸ்டாலின் அவர்களை செய்திருக்கின்றார். அதிமுக போனவங்க தான் 10 பேர் அமைச்சராக இருந்தாங்க, 20 பேர் எம்எல்ஏவா இருந்தாங்க. இப்ப வெற்றி பெற்றிருக்கக்கூடியவங்களும் வந்து அதிமுக போன 19 பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஸோ அதிமுகவினர் மக்கள் நம்பிக்கை பெற்றிருக்கிறாங்க. ரெண்டாவது நல்லா கட்சி பணி ஆற்றுகின்றார்கள். அதனால அதிமுக வரவங்க எல்லாம் திமுக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு டிஎம்கே ஐடி விங்ஸ் ஆனது செய்தியை வெளியிட்டிருக்குது. திமுக தலைமையினுடைய உத்தரவு இல்லாம வேலுமணியும் தங்குமணியும் திமுக வராங்க, திமுகவை காலி பண்றதுக்கு அண்ணாமலை வராரு, அவரை தடுக்க போறதே இந்த 2 அரண்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புஷி ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில வந்து சேருகிற மத்தியில ஏமா 30 வருஷமா அவங்க கட்சியில் இருக்காங்கப்பா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கீழ்மட்டத்துல வந்து தவேகா காரங்களுக்கும் அதிமுக போனவங்களுக்கும் சண்டை ஒத்தம் அடிச்சுக்கிறான். ஏன்னா அதிமுக இருந்தவங்க எல்லாம் அதிகாரத்தில் இருந்தவங்க, பெரிய பெரிய அமைச்சர் பதவியெல்லாம் அனுபவிச்சவங்க. அதனால அவங்க தவேக்கால வந்திருப்பதனால அவங்கள தான் போய் மக்கள்லாம் பார்க்குறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக விஜய்க்கு ரசிகராக இருந்தவங்க எல்லாம் வந்து அதிகாரத்தில் இல்லை, அவங்கெல்லாம் பெரிய அரசியல்வாதி மாதிரியே தெரிய மாட்டாங்க. எல்லாருமே வந்து அதிமுக போன முன்னாள் அமைச்சர்கள் பின்னாடி தான் போறாங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக விஜய் பின்னாடி இருந்த நாங்களாம் எங்க போறது அப்படின்னு தலைமையில போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க கட்சியில சேர்ந்த உடனே கட்சியை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிமுக காரனை கைப்பற்றி கொள்கின்றான், அதனால அதிமுக காரனை சேர்க்காதீங்க அப்படின்னு வந்து அழுத்தம் திருத்தமாக தவேகாவில் இருந்த ரசிகர் பட்டாளமானது புஷி ஆனந்த் கிட்ட சொல்றாங்க. ஸோ புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ற நிழலை நம்பி நிஜத்தை நாம இழந்துடக்கூடாது. அதனால இந்த நிழல் என்கின்ற போது அது கட்சியை நாசம் பண்ணிடக்கூடாது. அதிமுகவினர் வந்து சேரட்டும், ஆனா எங்க சேரணும்னு கேட்டீங்கன்னா, இனிமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய தலைமையில அதிமுகவினர் இணைச்சிருங்க, கட்சியில தலைமைக்கு வராதிங்க. அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிமுகவினர் வந்து இணைஞ்சாங்கன்னா அப்ப தவேகா மாவட்ட செயலாளர் தான் பெரியவர், நம்ம அவங்க கீழே தான் வேலை செய்யணும் அப்படின்னு அதிமுக நினைப்பாங்க. அப்ப கட்சிக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இனிமே அதிமுகவிலிருந்து வர்றவங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள் மத்தியில் இணைஞ்சிட்டு போங்க, தலைமையை நோக்கி வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்களாம். அப்படியே தலைமையை நோக்கி போய் தலைமை அலுவலகத்தில் கட்சியில் சேர்ந்தா மட்டும் உரிய மரியாதை இருக்குதா என்ன? நாய் கூட மதிக்க மாட்டேங்குது. கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சு திரும்பி போடா அப்படின்னு சொல்லாத குறையா இருக்கிறது. இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் நடத்துறதுனால எல்லாரும் திமுக பக்கம் வராங்க. அவங்களெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்த வேணுமா? பாஜக மூலமாக அண்ணாமலை களமிறக்கப்பட்டு திமுகவை காலி பண்றதுக்காக ஐடியா போட்டிருக்காங்களாம். அண்ணாமலையால வந்து திமுகவை காலி பண்ண முடியுமா? திமுகவுக்கு புதிய உறுப்பினர்கள் போகாத அளவுக்கு அண்ணாமலை தடுப்பார்னு சொல்றாங்களே. இளைஞர் பட்டாளத்தை வந்து பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போகாத அளவுக்கு அண்ணாமலை இழுத்து விடுவார்னு சொல்றாங்களே. இதெல்லாம் நிஜமா நடக்குமா? உங்க கருத்தை சொல்லுங்களேன். வேலுமணியும் தங்கமணியும் திமுக பக்கம் போவாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க. ஏன் கேட்டீங்கன்னா, திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசினாரு, அதனால தான் நாங்கள் தவேகாவுக்கு போய் ஆதரவளிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த திமுகவிலே போய் இவங்க இணைகிறேன்னு சொல்றாங்களே, இது நிஜமா? இல்லை அண்ணாமலை வந்து கட்சியை காலி பண்ண போறாரு, எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கோ அப்படின்னு ஐடி விங்ஸ் ஆனது முதல்வர் ஸ்டாலினுக்கு, தப்பா சொல்லிட்டேன், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார்களா? உங்க கருத்தை சொல்லுங்க. எல்லா கேள்வியும் உங்ககிட்ட வச்சுட்டு நன்றி.